ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நேஷ்னல் இன்கம் பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தோன்னா அதோட கண்டினியூஷன். Similarly, the gross value of the output of animal husbandry, forestry, fishery, mining, factory, establishment are obtained by multiplying the estimate of total production with market price. இது என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் இந்த இதோட மொத்த வேல்யூ வந்து எப்படி கணக்கிடுறாங்க, எந்தெந்த துறை பற்றினா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, மைனிங் அண்ட் ஃபேக்ட்ரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது எல்லாத்தையோட கிராஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா மல்டிப்ளையிங் தர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் வித் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆனதுக்கான விலையும் வித் மார்க்கெட் ப்ரைஸோடு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நெட் வேல்யூ ஆஃப் த அவுட்புட் இன் திஸ் செக்டர் இஸ் டிரைவ்டு பை மேக்கிங் டிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ், ப்ரொடக்ஷன், டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ் ஃப்ரம் கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட். என்ன சொல்கிறாங்க, நெட் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு சில டிடக்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல காஸ்ட் வேல்யூ மெட்டீரியல் பற்றி, அது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் சொல்கிறாங்க. நெட் வேல்யூ ஆஃப் ஈச் செக்டர் வந்து மெஷர்ட் பண்ணுறாங்க. in this way indicates the net contribution of the sector to the national income அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் வேல்யூ ஆஃப் ஈச் செக்டர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து எப்படி வந்து நேஷ்னல் இன்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இது எதை வச்சு வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இதை சொல்கிறாங்க. the product method வந்து is followed in the underdeveloped country. ப்ராடக்ட் மெத்தட் வந்து யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இட் இஸ் லெஸ் ரிலையபிள் பிகாஸ் த மார்ஜின் ஆஃப் எரர் இன் திஸ் மெத்தட் இஸ் லார்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்ஜின் ஆஃப் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து திஸ் மெத்தட் வந்து அப்ளை டு அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் ஏர்க்ராஃப்ட். இந்த மெத்தட் வந்து நம்ம எது இதில் பயன்படுத்துகிறோன்னா அக்ரிகல்ச்சர்லேயும் மைனிங்கும் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் ஏர்க்ராஃப்ட் இதில் தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட். என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தட். வேல்யூ ஆடட் மெத்தடில் வந்து டபுள் கவுண்டிங் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி கமாடிட்டியை வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இன்டர்மீடியட்ஸ் குட்ஸ் ஃபார் த ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். அதாவது ஒரு ஃபைனல் ப்ராடக்டோட ஒரு இன்டர்மீடியட் குரூப்ஸையும் ரா மெட்டீரியலையும் வந்து இதை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர் வேல்யூ ஆஃப் யான் அஸ் எ காஸ்ட், வேல்யூ ஆஃப் யான் இன் கிளாத் அண்ட் கிளாத் இன் கார்மெண்ட் அட் த எவ்ரி ஸ்டேஜ் வேல்யூ ஆடட் ஒன்லி ஷுட் பி ஏ கால்குலேட்டட். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேல்யூ ஆஃப் காட்டன் வந்து என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான் இப்போ வந்து ஒவ்வொரு காட்டனோட வேல்யூ யானில் வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க. யானோட வேல்யூ வந்து கிளாத்தில் சேருதுன்னு சொல்கிறாங்க. கிளாத்தோட வேல்யூ வந்து கார்மெண்ட்ஸில் சேருதுன்னு சொல்கிறாங்க. இதனால் எந்த இடத்துலையும் வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. த வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸ்டு ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் ஷுட் பி கவுண்டட் வைல் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்போது செல்ஃபாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் டியூரபிள்ஸ் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். என்ன சொல்கிறது இதில் வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் மெத்தட் பார்த்தோன்னா ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் சொல்கிறாங்க. இந்த மெத்தட் வந்து நேஷ்னல் இன்கம் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் சைட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. திஸ் மெத்தடில் வந்து நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை ஆடிங் ஆல் த இன்கம் ஜென்ரேட்டட் இன் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நேஷ்னல் ப்ராடக்ட். எல்லா விதமான வருமானத்தையும் இந்த நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு இன்கமாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா த என்டர்பிரைசஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரி குரூப்ஸ். எல்லா நிறுவனங்களையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப்பாக இண்டஸ்ட்ரியோட குரூப்பாக வந்து ஆட் பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் குரூப்டு அண்டர் என்னென்ன பண்ணுறாங்கன்னா லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்சட் இன்கம் 3 டைப்பாக வந்து குரூப் பண்ணுறாங்க.
லேபர் இன்கமில் பார்த்தோன்னா வேஜஸ்ஸு, சேலரிஸு, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸு, அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே இது பண்ணுறாங்க. கேபிட்டல் இன்கமில் வந்து ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டியை ஆட் பண்ணுறாங்க. மிக்சட் இன்கமில் வந்து ஃபார்மிங், சோலோ ப்ராப்பர்ட்டிஷிப் அண்ட் அதர் ப்ரொவிஷனை வந்து ஆட் பண்ணுறாங்க. இதோட வந்து நேஷ்னல் இன்கம் இஸ் கேல்குலேட்டட் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா y is equal to w + r + i by என்ன சொல்கிறாங்க பை ஆர் மைனஸ் பி அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிமைனிங் செக்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது தெரிஞ்சதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் என்டர்பிரைசஸ், பேங்கிங், insurance, commerce and transport, profession, liberal arts and domestic service, public authorities, house properties and foreign sector transaction, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபோன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா டேட்டா ஆன் இன்கம் ஃப்ரம் அப்ராட், the rest of the world sector or foreign sector are obtained from the account of the balance of payment of the country. எவ்வளோ தான் இன்கம் வந்து அப்ராட்லேருந்து வந்துச்சு, அப்ராட்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர் ஆர் ஃபாரின் செக்டர்லேருந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் த அக்கௌண்ட் ஆஃப் த, எதில் வந்து நம்ம கணக்கு வைக்கிறாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த அக்கௌண்ட்டில் வந்து கணக்கு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா வைல் எஸ்டிமேட்டிங் நேஷ்னல் இன்கம் த்ரோ இன்கம் மெத்தட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்ட்டுனா transfer payments are not be included in the estimation of national income as the payment was not received for any service sectors provided in the country as such as pension, social insurance. இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கமில் வந்து நம்ம அதை எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தோன்னா அதை எடுத்துக்க மாட்டோம். அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பென்ஷனையும் சோஷியல் இன்சூரன்ஸையும் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. த ரெசிப்ட் ஃப்ரம் த சேல்ஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் should not be treated as the part of income. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருளை வந்து as they do not create new flow of goods and service in the current year. அதே மாதிரி windfall gains such as lotteries are not included in lottery, அது மாதிரி வந்ததெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. கார்பரேட்டோட ப்ராஃபிட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஆல்ரெடி இன்க்ளூடட் இந்த பார்ட் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட்டில் வந்து இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட், அது என்னென்னா சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இன்புட் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ஆர் ஆஃபீஸ் இஸ் டு பி இன்க்ளூடட். ரெண்ட் ஃபார் செல்ஃப், இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அதுக்கான ஆஃபீஸ்க்கான ஒரு ரெண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேறு என்ன வேல்யூ சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், ஃபேமிலி லேபர்ஸையும் வந்து சேர்த்துக்கணும். இப்போ வீட்டிலே அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்னென்னா under this method the total expenditure incurred by the society in a particular year is, ஒரு சொசைட்டி வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்களோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவுட்லே மெத்தட்னு சொல்கிறாங்க. டு கேல்குலேட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி இட் இன்க்ளூட்ஸ் personal consumption expenditure, net domestic investment, government expenditure on consumption as well as capital goods and net exports symbolically அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎன்பின்றது C+I+G + X - Mன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ப்ரிகாஷன்ஸ் பார்த்தோன்னா இதோட ப்ரிகாஷனை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கூட்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கினா அதையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் நம்ம ஓல்டு ஆகிட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து முதியோர் உதவித்தொகை எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து இந்த இதுலேருந்து நம்ம வந்து கழிச்சிடணும், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கழிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் குட்ஸ், இதை நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் பை farmers, cotton and yarn by textile industry are not be included to avoid double counting. என்ன சொல்கிறாங்கன்னா சீட்ஸ் என்ன சொல்ல ஒரு விதைகளையும் உரங்களையும்
பை ஃபார்மர்ஸ் வந்து காட்டன்ஸ் அண்ட் யான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து இது டபுள் கவுண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா வந்து இது எல்லாமே ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம வந்து மறுபடியும் ஜிடிபியில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட்டு அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட்னால் என்னென்னா, there are a number of output that be included in the production process when producing of goods and services. There are a number of inputs that are included into the production process and then the inputs are commonly known as factor of production. இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ்ஷிப் தான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதை தான் வந்து அது இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. The procedure of goods and service incurred a cost for using this factor of production பார்த்தோன்னா, this cost are ultimately added into the price of the product. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னா அந்த வேல்யூ அந்த காசு வந்து நம்ம அதோட வந்து ப்ராடக்டோட அவுட்புட் வருதில்ல, அதை வந்து ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் காஸ்ட் வந்து ரெஃபர் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் இஸ் incurred by a firm when producing goods and services சொல்கிறாங்க. The factor cost refer to the cost of production that is incurred by a firm when producing goods and service அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, cost of renting machines, purchasing machinery and lands, paying salaries and wages, cost of obtaining கேபிட்டல், அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் மார்ஜின் ஆர் ஆடட் டு த என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The factor does not include the tax that are paid to the government since the tax are not directly involved in the production process. டேக்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம், அது ப்ரொடக்ஷனில் வந்து இன்க்ளூட் ஆகாதனால அதனால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சப்சிடிஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம்ல, ஃபேக்டர் ஆஃப் நம்ம லேண்ட், லேபருக்கு எதனா சப்சிடி கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து டைரக்ட் இன்புட்ஸ் இன்டு த ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தோன்னா, ஒன்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, அந்த மார்க்கெட்டில் விற்றுட்டாங்கன்னா அதை தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The market price is the price the consumer will pay for the product when they purchase for the sellers. இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட், இதை வச்சு தான் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து கன்சியூமருக்கு வந்து விற்குவாங்கன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் சார்ஜ்டு பை த கவர்மெண்ட் வில் பி ஆடட் ஆன் டு த ஃபேக்டர் ப்ரைஸ் விச் வைல் subsidies provided will be reduced from the factor price to arrive at the market price ன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இது பண்ணுறோம்ல, அதை ஃபேக்ட்ரி ப்ரைஸோடவே மைனஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வருது பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதுக்கு டேக்ஸ் போடணும்னு சொல்கிறாங்க. The tax are added on because the taxes are costs that increase the price and subsidies are reduced because டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சப்சிடி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரிடியூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து சப்சிடிஸ் ஆர் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் த ஃபேக்டர் காஸ்ட். இது cannot be double counted when மார்க்கெட் ப்ரைஸ் கூட கேல்குலேட் பண்ணால் மறுபடியும் டபுள் கவுண்ட் ஆகிடும். ஆனால் வந்து அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸுன்றது வந்து பார்த்தோன்னா எஃப்சி ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடின்றது ஈக்குவேஷன் 1. எஃப்சி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும், இப்போ நம்ம படிக்க போகிற மொத்தத்தையுமே இதில் சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த 4 டாபிக் இப்போது 11th 12th பார்த்தபோது அந்த பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ், difficulty in accessing depreciation allowance, unpaid service, income from illegal activities, production from self-consumption and charging price, capital gain and statistical problem. இது எல்லாமே பார்த்தோன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்னென்னா, நம்ம வந்து இது அப்படியே நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்னென்னா,
இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு முடியல, அவங்களுக்கு ஒரு பென்ஷன், வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், அது எல்லாமே அந்த காஸ்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அன்பெய்டு சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போ அம்மா பார்த்துக்கிறது, மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, டெய்லருக்கு, துணி துவைக்கிறவங்களுக்கு, வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷிங் மிஷின் இது பண்ணக்கு, குழந்தைங்களை கூட்டி அவங்களோட இதுவெல்லாம் வந்து இதில் நம்ம அன்பெய்டு சர்வீஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியால் வர காசையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸ். ஃபார்மர் பார்த்தோன்னா நமக்கு தேவையானதை மட்டும் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்க கொஞ்சம் அவங்க எடுத்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவைக்கு, அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் கெயின் பார்த்தோன்னா ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா அரைஸ் ஆகுது கேபிட்டல் கெயினில் வந்து ஏன்னா ஹவுஸையோ ஸ்டாக் மார்க்கெட்டையோ ப்ராப்பர்ட்டியோ ஷேர்ஸையோ வாங்கிட்டே இருக்கிறதுனால ஹை ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. அதனால் வந்து கேபிட்டல் கெயின் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது நேஷ்னல் இன்கம்லேருந்து சொல்கிறேன். இது நிறைய நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அங்கே நேஷ்னல் அக்கௌண்டிங் பார்த்தோன்னா சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டர்ஸ். ஃபார்ம்ஸ்லாம் சொல்லிக்கிறேன் நிறுவனங்கள். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம்ல குடும்பங்கள், அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு மணியை வந்து இது கவர்மெண்ட்டு ரெஸ்ட் ஆஃப் ஃபண்ட் கேபிட்டல் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோ பண்ண பார்த்துருப்போம்ல, எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி ஒன்று பார்த்துருப்போம்ல, ஃபார்மு இதுலேருந்து இதுக்கு போச்சு, இதுலேருந்து இதுக்கு வந்து அதே இது கான்செப்ட் தான் இது மொத்தமே. இப்போ இதெல்லாம் இப்படி வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது வந்து எல்லாமே வந்து சோஷியல் வெல்பீயிங்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாகிறது இது ஒன்று மட்டும் தான். நேஷ்னல் இன்கம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம் ஆஃப் யூஎஸில் தான் வந்து டாலர்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்மர் லுக்ஸ் வெரி லோ இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் இஸ் அடாப்டட், இந்தியா லுக்ஸ் பெட்டர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா when இந்தியாஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் எக்ஸ்பிரஸ்டு எது மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ் டாலரில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நம்மளுடைய எக்கனாமி வச்சு நம்ம வந்து ரொம்ப போராக தெரிஞ்சிச்சு. இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் மெத்தட் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.